அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்கக்கூடிய நான் தற்போது மார்ச் 19 முதல் 25ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, வாதிடும் திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். ஏனென்றால் ஜென்ம ராசியில் செவ்வாய், 12ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. தேவையற்ற நெருக்கடிகள், பண வரவில் இடையூறுகள் இருக்கும் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது சிறப்பு. இந்த வாரத்தில் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. 23, 24, 25 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன், புதன், சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 19, 25 ஆகிய 2 நாட்கள் சிறப்பாக இருக்கிறது. 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 3 நாட்களிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, சிறந்த அறிவாளியாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைக்கும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 19, 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 23, 24 ஆகிய 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, எந்த செயலை எடுத்தாலும் அதில் திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 6ஆம் வீட்டில் அதிசாரமாக சனியும், 10இல் செவ்வாய், 9இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பது நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 20, 21, 22, 23, 24 ஆகிய 5 நாட்கள் சிறப்பாக இருக்கிறது. 25ஆம் தேதி அன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. 25ஆம் தேதி மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இயற்கையிலேயே திறமை பல இருக்கும்.
மற்றவர்களுக்கு மரியாதை தருவதில் சிறப்புடன் விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 8ஆம் வீட்டில் ராசியாதிபதி சூரியன் சுக்கிரன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு புறம் தனச்சேர்க்கை, அதாவது பண வரவுகள் நன்றாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதனால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது, முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 23, 24, 25 ஆகிய 3 நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. கன்னி ராசினியர்களே, பிறர் மனதை புண்படுத்தாமல் மற்றவரிடம் இனிமையாக பேசும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பு என்று கூற முடியாது. சுக்கிரன் புதன் 7இல் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்தாலும் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை தருவார்கள். அதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று பொறுமையுடன் இருப்பது மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக விட்டு கொடுத்து செல்வது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி போடுவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 19, 25 ஆகிய 2 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. துலா ராசினியர்களே, மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் 6ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும். தொழிலில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசினியர்களே, மற்றவர்கள் செய்யும் தப்பை தட்டி கேட்பதில் திறமையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும், 5இல் சுக்கிரன், புதன், 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். பேச்சில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது, அதாவது 19, 23, 24 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் அந்த 3 நாட்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் பல கிடைப்பதற்கான யோகங்கள் இருக்கிறது. தனுசு ராசினியர்களே, எதையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 4ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது, 3இல் கேது சஞ்சரிப்பது ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். உழைப்புக்கான பலன் கிடைப்பதில் இடையூறுகள் இருக்கும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது, சில விஷயங்களை தள்ளி போடுவது, எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 20, 21, 22, 25 ஆகிய 4 நாட்கள் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு பார்த்தால் இந்த 4 நாட்களில் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றிகள் பல கிடைப்பதற்கான யோகங்கள் இருக்கிறது. மகர ராசினியர்களே, உதவி செய்யும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சுக்கிரன் சேர்க்கை பெற்று பலமாக அமையப்பெற்று பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும்.
எதிர்பாராத தன சேர்க்கைகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது மட்டுமில்லாமல் சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் கூட இருக்கிறது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் 19, 23, 24 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. கும்பராசினியர்களே, பரந்த நோக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்றால் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயும் 2இல் சுக்கிரன் புதன் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது மட்டுமில்லாமல் தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 19, 20, 21, 22, 25 ஆகிய 5 நாட்கள் சிறப்பான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. மீன ராசினியர்களே, பேச்சாற்றல் மிக்க உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் சூரியன் 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக சிறப்பு. குருவானவர் 7 இருப்பது பொருளாதார ரீதியாக உதவியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலையானது இந்த வாரத்தில் நிலவும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 20, 21, 22, 23, 25 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் அந்த 5 நாட்களில் நீங்கள் செய்யும் செயல்களில் ஓரளவுக்கு நற்பலன்களை அடைவதற்கான யோகங்களானது இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி, வாரங்கும் பரவட்டும் தமிழ்.